சார் வணக்கம் சார். ஒரு ஒரு நல்ல நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்களேன். சார் நம்ம வந்து பிஜி பார்மா அப்படிங்கிற மருந்து தயாரிப்பு கம்பெனி சார். மருந்து அப்படின்னா இது சார் முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்படுற மருந்துகளா சார்? ஆமா சார். முழுக்க முழுக்க வந்து சித்தா முறையில வந்து தயாரிக்கிற மருந்துகள் சார். ஆ, கிட்டத்தட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து 35 வருஷமா இருக்கு. ஆ. தலைமுறை பார்த்தீங்கன்னா 7 தலைமுறையா வந்து இந்த தொழில்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 7 தலைமுறை அப்படின்னா சற்றேறக்குறைய 200 வருடங்களுக்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா நான் கம்மியா சொல்றேன்லன்னு தெரியல. பட் 200 வருடங்களா போயிருக்கும். வெரி ஆமா. குட். ஓகே, வெரி குட். சார் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்கு. நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு வழிகள் ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய நோய்கள் வந்து பலதாக இருக்கும். இப்ப நீங்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய மருந்துகள்ல இந்த நோய்க்கு இந்த விஷயத்துக்கு வந்து இந்த வியாதிக்கு வந்து எங்களுடைய இந்த மருந்து வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் பயன்படுத்தி பயன்பெற்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மருந்துகள் இருக்கா? இருக்கு சார். இப்ப பார்த்தீங்கன்னா, தேசிய வியாதின்னு சொல்ற அல்சர். அல்சர் ஏன் நாம தேசிய வியாதின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஆஸ்துமா மூச்சு வாங்குறது ஒருத்தருக்கு 2 பேத்துக்கு இருக்கலாம். இல்ல வயசானவங்களுக்கு இருக்கலாம். மூலம் அப்படிங்கிற பைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேத்துக்கு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா. அல்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ. குடும்பத்துல எல்லாத்துக்குமே இருக்கிறது 99% வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, 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 இது ஓகே. வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவிலேயே இது வந்து ஃபேமஸான வந்து ஒரு பாதிப்பு. ஆமா. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இன்னைக்கு இது இந்த வயது வித்தியாசம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நோயா, அந்த பாதிப்பு அப்படின்னா இந்த அல்சர் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் இல்லையா? அல்சர் சின்ன இல்ல, குழந்தைக்கும் வரும், 5 வயசு பையனுக்கும் வரும், 90 வயசு ஆளுக்கும் வரும். நம்ம அது ஏன் வருது, என்ன வருது ரொம்ப ஆராய்ச்சி ரொம்ப பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்த உணவு உட்கொள்ளக்கூடிய வகைகள்லயே இந்த நேரம் தவறி அதுதானே சார் மெயினா வருது, இதுக்கு மெயின் காரணமே இல்லையா? ஆமா சார். உணவு முறைகள் நேரம் தவறி சாப்பிடுவது 2 ஓ, தான் வந்து மெயினான ஒண்ணு. ஓ, ஓ, ஓ. சரி. அப்ப அதுக்கு வந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில உங்ககிட்ட மருந்து இருக்குன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது ஜிஎஸ் ஜெல் ஓ, அப்படிங்கிறது வந்து அந்த மருந்தினுடைய பெயரு. ஓ. அல்சர் பார்த்தீங்கன்னா 5 வகையா வந்து சொல்லலாம். நெறைய வகைகள் இருக்கு. குறிப்பிட்டது வந்து 5 வகையில வந்து நமக்கு சொல்லலாம். 1 வந்து வாயில வர்றது. வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல மவுத் அல்சர் தான் சொல்லுவாங்க. தொண்டையில வர புண். இந்த இடத்துல இருந்து குடல் பகுதி, உணவு பாதை அது வரைக்கும் வர ஒரு புண். அல்சர் அது. சிறுகுடல், பெருங்குடல் வர புண்ணுக்கு பேரு அல்சர் தான். இந்த 5 தான் வந்து மெயினான வந்து அல்சர் இது. இந்த 5யுமே வந்து நிவாரணம் அளித்து குணமாக்கக்கூடியது எங்களுடைய ஜிஎஸ் அல்சர் டானிக். ஓகே. சார் இப்ப இந்த இடத்துல நான் வந்து நீங்க வரும்போது சொல்லியிருந்தீங்க. நீங்க உங்களுடைய இணையதளம் ஒண்ணு இருக்கு. அந்த இணையதளத்துல போனா எல்லா மருந்துகளுடைய பலன்கள் வந்து பல மொழிகள்ல இருக்கு. இப்ப தமிழ்ல, இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி pgpharma.com அப்படிங்கிற முகவரிக்கு போனா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சார் ஏற்கனவே நீங்க. இப்ப அதை நம்ம வந்து ஆமா ஆன்லைன்ல சார். அது பார்க்க முடிஞ்சா இப்ப பாப்போமா சார் நம்ம ஸ்கிரீன்ல? தாராளமா பார்க்கலாம் சார். ஓகே சார். இப்போ நம்ம இதுதான் உங்களுடைய இணையதளம் நினைக்கிறேன். கரெக்டா சார் இதானே? கரெக்ட் சார். கரெக்ட் சார். ஓகே. இப்போ மொத்தம் இத்தனை ரகங்கள், இத்தனை விதங்கள் இருக்கு மருந்துகள் உங்ககிட்ட இல்லையா? ஆமா சார். நம்ம ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கு மேல வருதுன்னு நினைக்கிறேன் சார் இல்லையா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஏகேகே மித்ரா நீங்க சொன்ன ஜிஎஸ்ஜெல் இங்க இருக்கு. இப்ப ஆஸ்மா, எல்லாமே வந்து அது வந்து எல்லாமே வந்து ஒரே வீடியோலயோ இல்ல ஒரே தடவையோ சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு மெடிசனை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஜிஎஸ்ஜெல் குறிப்பா நான் ஏன் வந்து அல்சர் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு சிரமம். குடும்பத்துல எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. அதனால வந்து அல்சரை பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து, இது உபயோகப்படுத்தி நல்லா பலன் அடைவாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்ப இந்த மருந்து இப்ப வந்து நீங்க நம்ம நம்ம உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டா இப்ப நான் அந்த கீழே இருக்க நம்பர்ல அந்த நம்பர்ல கால் பண்ணா பேச முடியும். இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க அந்த நம்பர் தானா சார்? இது உங்களுக்கு 9585552215 இந்த நம்பருக்கு கால் பண்ணா இதோட விவரங்கள் எல்லாமே ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே சார். இப்ப நீங்க சொல்ல அந்த உங்க சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். ஓ, எல்லாமே நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும்.
ஓகே சார். இப்ப இந்த ஜிஎஸ் ஜெல்ல பத்தி இப்ப நம்ம சொன்னோம். இப்ப நீங்க இந்த வாய்ப்புன்னு சொன்னீங்க, தொண்டையில வரக்கூடிய புண், நெஞ்சில வரக்கூடிய புண், வயிற்றுல இருக்க புண் எல்லாத்துக்கும் இது வந்து குணமளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க சார். இதுல இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார் இதுல? சார் இது வந்து மூலிகை மருந்து முழுக்க முழுக்க வந்து சைட் எஃபெக்ட்ங்கிற வார்த்தையே வந்து இதுல கிடையாது. ஓ வெரி குட். சரி, இப்போ இது வந்து எந்த வயசுல இருக்கவங்க சாப்பிட முடியும்? 5 வயசுக்கு மேல இருந்து 100 வயசு வரைக்குமே சாப்பிடலாம் சார். எந்த வித பக்க விளைவுமே கிடையாது. ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் சொல்லும்போது நிறைய பரவலா வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, இதுக்கு பத்தியமா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றது. அந்த மாதிரி பத்தியங்கள் நிறைய இருக்க வேண்டியது இருக்கா சார், இல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது? ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பத்தியம் இருக்கு சார். நிறைய பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம அல்சர் சொல்லிட்டோம் அப்படின்னா காரம் அதிகமா சேர்த்துக்கூடாது. அதுதான் வந்து வீணான பத்தியம். மற்றபடி நீங்க எல்லாமே சாப்பிடலாம். காரம் மட்டும் இதுல வந்து சேர்த்துக்கூடாது, இல்ல கம்மியா சாப்பிடணும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய பத்தியம் கிடையாது உங்களுக்கு. இது சாதாரண ஒரு பத்தியம் தான். இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய அல்சருக்கோ, இல்ல தொண்டையில இருக்கக்கூடிய அல்சருக்கோ, குடல்ல இருக்க அல்சருக்கோ நம்ம மருந்து குடிச்சா அது அங்க போய் குணமளிக்குங்கிற மாதிரி இருக்கு சார். பட் நீங்க வாயில வரக்கூடிய அல்சரை வந்து குணமளிக்கும் சொல்றது எப்படி சார் அது சாத்தியம்? எப்படி அது சார்? ஒரு 15 ml இந்த டானிக் எடுத்து வாயில வச்சு ஒரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு முழுங்கிடலாம். நம்ம வந்து வாயில புண்ணு இருக்கு, நம்ம கொப்பளிச்சிட்டோம், வெளியே துப்புணும் கிடையாது, உள்ள வந்து முழுங்கிடலாம். அதனால எந்த கெடுதலுமே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து இன்னும் சரி 2 வேலையை நீங்க செய்யறப்ப அதனுடைய மருந்துடைய தன்மைகள் போய் அந்த புண்ணை வந்து ஆத்தி நிவாரணம் அளிக்கும். மற்றபடி மற்ற மருந்துகளை பொறுத்தவரைக்கும் எப்படி சார், எப்படி அது இந்த மாதிரி தான் சாப்பிடணும், ஏதாவது ஆலோசனைகள் தருவீங்களா சார், எப்பப்ப சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? இருந்தாலும் எல்லா மருந்துக்குமே நான் இலவச ஆலோசனையை வழங்குறோம். ஓ ரைட் 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 ரைட். காலையில 9 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து என்ன வேணாலும் போன் பண்ணலாம். ஓ ரைட் ரைட் ரைட். இப்ப இது எப்படி சார், இப்போ நம்ம நார்மலா இப்ப நமக்கு லைட்டா நெஞ்செரிச்சல் இருக்கு, அசிடிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிற யாராவது, இப்ப நிறைய ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய பிசினஸ் மேன்ஸ், அவங்களாம் இது வந்து சர்வசாதாரணமான இரவுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து நீங்க உங்ககிட்ட வாங்கி எப்படி அவங்க சாப்பிடணும் சார்? எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம் சார். சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். நீங்க ஏதாவது அலோபதிக்கு இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மருந்துக்கும் நம்முடைய சித்தா மருந்துக்கும் வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டு சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு நீங்க சுகருக்கு வந்து ஒரு மாத்திரை எடுத்துக்குவீங்க, சாப்பாட்டுக்கு முன்னால் தான் சாப்பிடணும். அது வந்து சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு முன்னால ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால நம்ம மருந்து சாப்பிட்டுங்க. இப்ப நம்ம சாப்பிட்ட உடனே எத்தனை நாளா வந்து இதோட பலனை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்க முடியும் சார்? சார் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இத்தனை நாள்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பயனாளிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஒரு வாரத்திலயும் வித்தியாசம் தெரியலாம், ஒரு மாசத்துலயும் தெரியலாம், ஒரு வருஷமும் ஆகலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை பொறுத்துதான் இது மருந்து வந்து உங்களுக்கு நிவாரணம் காமிக்கிற நாட்கள் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த மருந்து வந்து இப்ப உங்ககிட்ட வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இதை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சொல்லுங்க. வெளியே எங்கேயாவது நம்ம மருந்துகள்ல கிடைக்குமா, இல்ல உங்ககிட்ட வந்து வாங்கணுமா, உங்ககிட்ட சொல்லணுமா, அப்படி ஏதாவது ஒரு ஐடியா? கடைகள் மருந்து கடைகள்லயும் வாங்கிக்கலாம். சப்போஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு பண்றப்ப நாங்க நேரடியா வந்து கொரியர்லயும் அனுப்பிச்சிருக்கோம். அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே 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 ஓகே. வெரி குட் சார், வெரி குட். ஓகே சார். சார் இப்ப மற்றபடி நம்ம மற்ற மருந்துகள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் சார். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்கக்கூடிய எண்கள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களா, அந்த எண்களை பாருங்க, இப்ப ஸ்கிரீன்ல வரும். அந்த எண் 9585222158 அல்லது pgpharma.com போனீங்கன்னா முழு விவரங்கள் தெரிஞ்சா அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து முழுமையான இலவச ஆலோசனைகள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜெனரேஷன், இளம் சமுதாயம், இளைய தலைமுறை வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கனால நிறைய என்டர்டைன்மெண்ட்லயும் அதே மாதிரி ஐடிலையும் இருக்கிறாங்க, நேரத்துக்கு உணவு உட்கொள்ளாம இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மருந்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ மருந்தை உட்கொண்டு நம்ம சரி பண்ணிக்கிறோம், ஓகே. இன்னும் ஒரு படி மேல இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு
பொதுவா இன்றைய சமுதாயம், இன்றைய இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணணும் சார்? அல்சர் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? சார் நேரத்துக்கு சாப்பிடணும், ஆ, காரம் அதிகமா சேர்க்கக்கூடாது, ஆ. துரித உணவுகளை, அதாவது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை ஆ. வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கணும். ஓகே. எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் வந்து இந்த இந்த சமுதாயம் ஏத்துக்கிறாங்க, இல்ல அது கடைபிடிக்கலாம் தெரியல. பட் இருந்தாலுமே குறைவா இதெல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா, அப்படியே சப்போஸ் அவங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா, நம்மளுடைய GS ஜெல் இருக்கு. நம்ம PG ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 35 வருஷம் முடிந்து 36 வருஷமா இதே வந்து அதே விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது நோய்களை பத்தி விவரங்கள் வேணும், அதுக்கு மருந்துகள் வேணும்னா கண்டிப்பா நீங்க இதே லிங்க்ல நீங்க கேட்கலாம் அல்லது போன் பண்ணி கேட்கலாம். சார் ரொம்ப நன்றி சார். அடுத்த முறை வந்து இன்னும் பல விஷயங்கள் நம்ம பல மருந்துகளை பத்தி பேசலாம். ரொம்ப நன்றி சார். இன்னும் தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுதான் இருக்கோம். மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி.